நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன யோசிக்கிற சந்தியா? அதை எல்லாருக்கும் காட்டு. என்ன கிருஷ்ணா, இந்த பொண்ணு இப்படியே உட்காந்துட்டு இருக்கா? நான் அவளுக்காக வாங்கிட்டு வந்த மூக்குத்தியை ஏன் யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறா? எவ்வளவு அழகான மூக்குத்தி வாங்கியிருக்கேன் தெரியுமா? அதை எடுத்து காட்டுறதுக்கு என்ன அவளுக்கு? நீங்க முதல்ல இந்த ட்ரெஸ் பாருங்க. கடவுளே, வசமா மாட்டிக்கிட்ட. இந்த பை இங்க இருக்குன்னா என்ன நடக்குது? சந்தியா எதுக்காக காட்ட மாட்டேங்கிறா? அழகான முக்தி மாமியார் வாங்கிருக்கேன்னு சொன்னாங்கல்ல. சந்தியா ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. மீனாட்சி, நீ உடனே உண்மையை ஒத்துக்க. அப்பதான் அத்தை கிட்ட அதிக திட்டு விழாம இருக்கும். நாளைக்கு மட்டும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது உன்னை சாகடிச்சிருவாங்க. கடவுளை காப்பாத்துப்பா. ஒரு நிமிஷம் இருங்க. அத்த, நான் தெரியாம சின்ன தவறு செஞ்சுட்டேன். அது சந்தியா கையில ஒரு பை இருக்குல்ல, அது காலியான பைய. ஏன்னா மூக்கு இருக்கிற பை என்கிட்ட இருந்திருக்கு. நாளைக்கு யாரையாவது கொன்னுட்டு வந்தா கூட சின்ன தப்புதான் செஞ்சேன்னு சொல்லுவேன். இந்தாமா, இப்ப எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு. இப்ப பாத்தீங்கல்லம்மா, பொண்ணு இன்னும் உங்க வீட்டுல காலடி எடுத்து வைக்கல. ஆனா இப்பவே புகுந்த வீட்டு மானம் மரியாதை தான் முக்கியம்னு நினைச்சு எப்படி நடந்துக்கிறான். பையில எதுவும் இல்லைன்னு மத்தவங்க கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணு பாத்தீங்களா? அண்ணி, நீங்க ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கறேன். சவிதா, என்ன உன்னோட அண்ணி கிட்ட இப்பவே எல்லா ரகசியத்தையும் பேசணும்னு தொடங்கிட்டியா? இது வரைக்கும் பேசினது போதும். நாளைக்கே நம்ம மருமக வீட்டுக்கு வந்துருவா. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் தாராளமா பேசிக்கலாம். புரிஞ்சுதா? இப்ப கிளம்பலாம். சரிம்மா கீதா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வரோம்மா. வரோம். கஸ்தூரி, சொல்லுங்க. அம்மா எப்போ வருவாங்க? விக்ரம் அண்ணா, உங்க பொண்டாட்டி எப்ப வருவாங்கன்னு நேரடியாவே கேட்கலாம்ல. இப்ப நான் அம்மாவை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டேன். நீ எதுக்கு மீனாட்சி பத்தி பேசுற? அவ எப்ப வராளோ அப்ப வந்து தொலைட்டும். அம்மா எப்ப வராங்கன்னு மட்டும் சொல்லு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அப்புறம் இந்த வீடு அமைதியாவா இருக்கும். கஸ்தூரி, நீளமா தொங்குற உன் ஜடையே அப்படியே பிடிச்சு கணத்துல தொங்க விட்டுருவேன். நான் வீட்டுக்கு வந்து அதனால வீட்டுல அமைதி கெடுது நான் சொல்றேன். இப்படி வாடி. இப்படி ஒரு பொண்ணு எங்கதான் தேடி கண்டுபிடிச்சோன்னு தெரியல.
எனக்கு அன்னைக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு குப்பை கொட்ட வேண்டியிருக்கு. எத்தனை பேரை தான் சமாளிக்கிறது? இன்னைக்கு என்ன செஞ்சு துவைச்சிருக்கான்னு தெரியல. சரி அம்மா, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? புது மருமகளுக்கு கொடுக்க வேண்டிய நகைப்பைய இவ காலியா கொண்டு வந்து தட்டுல வச்சுட்டா. ஆனா அந்த பொண்ணு சந்தியா நம்ம வீட்டுல காலடி கூட எடுத்து வைக்கல. ஆனா அதுக்குள்ள அவளுக்கு நம்ம வீட்டு மான மரியாதை பத்தி அவ்வளவு கவலை. அப்படியே நம்ம சூர்யா மாதிரி தான் அந்த பொண்ணு. ஆனா இவள மாதிரி ஒருத்தி போதும் 4 பேருக்கு நடுவுல நம்மள சந்தி சிரிக்க வைக்கிறதுக்கு. என்ன கொடுமாண்டவது? இப்படி ஒரு பொண்டாட்டியை எனக்கு மட்டும் ஏன் அனுப்பி வச்சிருக்கீங்க? எனக்கு இவ்வளவு பார்த்தாலே கோமா வருதுமா. விக்ரம், அவ ஏதோ தெரியாம தவறு செஞ்சிருப்பா, மன்னிச்சு விட்டுற. இல்லனா தவறு ஒரு முறை நடந்தா மன்னிச்சு விட்டுறலாம், 2 முறை நடந்தாலும் மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா தவறு மேல தவறு செஞ்சா எப்படினா? இவ எந்த வேலையை செஞ்சாலும் சரி, அதை இது வரைக்கும் ஒழுங்கா செஞ்சதில்லை. உன் அண்ணன் எப்ப வராரு? 2 நாளைக்கு அப்புறம் தானே? நான் இப்பவே உன் அண்ணனுக்கு போன் பண்ண போறேன். அவர் உடனே கிளம்பி இங்க வர சொல்ல போறேன். அவர் வந்ததும் உங்க அண்ணன் கூட கிளம்பி இந்த வீட்டை விட்டு போயிரு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. போன் பண்ணாதீங்க. வேண்டாம், நான் சொல்றதை கேளுங்க. வேண்டாம், அண்ணா என்ன சொல்றல? வேண்டாங்க ப்ளீஸ். இல்லாம இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையை பெருசு பண்ணிட்டேன். வேண்டாங்க. இல்ல, இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறது இல்ல. ஒவ்வொரு முறையும் இவ இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தா நான் இவளை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இவளை விட போறல. விக்ரம், உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே கிடையாதா? உன் பொண்டாட்டி எப்படி இருந்தாலும் இனிமே அவளை நம்மளால மாத்தவே முடியாது. அதுவும் இல்லாம தேவையில்லாம நீ நடுவுல வந்து பேசுற. இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். நீ உள்ள போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ உள்ள போ. போ, முகத்தை கழுவிட்டு வா. இல்ல அத்தை, நான் போய் முதல்ல சமையல் வேலையை பார்க்கிறேன். நானும் கஸ்தூரி எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். நீ போ.
சந்தியா, இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொன்னல, என்ன ரிசல்ட்மா வந்திருக்கு? டாப் தான். எப்பவும் போல நான் தான் டாப். சந்தியா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை கண்டிப்பா நாங்க செய்வோமா? ஆமா, இன்னைக்கு உனக்கு என்ன எக்ஸாம் சந்தியா? எக்கனாமிக்ஸ். நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். நீங்க வேணா பாருங்க, எக்கனாமிக்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்க போறேன். இன்னைக்கு நானும் அம்மாவும் உன் கூட வர்றோம் சந்தியா. நான் தனியாவே போய்க்கிறேன்பா. நீங்க எதுக்கு தேவையில்லாம சுத்திட்டு போகணும்? ஒண்ணு இல்ல சந்தியா, எனக்கு வெளியில போகணும்னு ஆசையா இருக்கு. அதுவும் ரொம்ப நாளா ஆயிடுச்சுமா, நாம எங்கேயும் வெளியில போகவே இல்லை. அதுவும் இல்லாம இந்த நேரத்துல உன்னை தனியா போக உங்க அப்பா எப்படி ஒத்துப்பாரு நீ நினைக்கிற சந்தியா? இன்னொரு விஷயம் யோசி சந்தியா, நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு எப்ப டைம் கிடைக்கும் சந்தியா? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனால் உங்கள் அப்பாவே எங்களால் காப்பாற்ற முடியல. எல்லாரும் தன் பிள்ளைகளுக்காக சொத்தா பணத்தை சேர்த்து வைப்பாங்க, நகை நட்டுகளை சேர்த்து வைப்பாங்க. ஆனா பாவம் உங்க அப்பா ஒரு சாதாரண எம்ப்ளாயி தானே, அதனால என்னால இதெல்லாம் சேர்க்க முடியல. அதனாலதான் இந்த புக்ஸையே நான் உங்களுக்கு ஒரு சொத்தா கொடுக்கறேன். ஆமாப்பா, இதை விட விலை உயர்ந்த சொத்து வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் உங்களோட ஆசைய நிறைவேற்றாம போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த சொத்தை நான் என்னைக்குமே ஜாக்கிரதையா வச்சுப்பேன். இது உனக்காக செஞ்ச செயின் தான். இனி உனக்கு எனக்கு நடுவுல வேற யாரும் இருக்க முடியாது.
ஆமா, எந்த கல்யாணம் நடந்தாலும் நம்ம ஏரியாவுல இருக்கவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்கல்ல, ஏன் யாரையுமே காணோம்? இப்ப யாரும் வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா சூர்யா ஐயாக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்தியா, பணத்தை செலவு பண்ணாதீங்க, பணத்தை மிச்சப்படுத்துங்கன்னு எப்பவுமே சொல்றாம்மா. புது மருமகளுக்காக இவ்வளவு செலவு பண்றாங்க. அவ இன்னும் வீட்டுக்குள்ளேயே வரல, ஆனா அதுக்குள்ள அவ அம்மாவோட ஃபேவரட் ஐட்டா பாத்தியா? இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல என்னென்ன நடக்க போதோ தெரியல. ஏன்னா அவதான் மூத்த மருமக. அதுக்கப்புறம் உன்னை வீட்டுல யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன நீ இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க டான்ஸ் ஆடலையா? என் தங்கச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம். அவளுக்காக நான் டான்ஸ் ஆடாம இருப்பேனா? இன்னைக்கு நம்ம சந்தியா ரொம்ப அழகா இருக்கால. இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. என் கல்யாணத்துக்கும் இதே மாதிரி நான் உனக்கு தச்சுக்க போறேன். அழகான Dress தச்சுக்கிட்டா மட்டும் போதாது, முகம் அழகா இருந்தாதான் யாரா இருந்தாலும் அழகா இருப்பாங்க. சரி சரி, இதை என்கிட்ட கொடுங்க. இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெளியெல்லாம் சரியா இருக்குன்னு போய் பாருங்க. சரி.